சுட்டெரித்து போடப்பட்டது என்று சன்பலாத்து சொல்லும் போது அவன் கூட சேர்ந்து நீ இசைப்பாட்டு பாடாத. ஆமா, அது சுட்டெரித்து போடப்பட்டதுதான், இனி இது வாய்ப்பு அப்படி சொல்லிராத. அவன் சொல்லி கொண்டுதான் இருப்பான். ஆனா உன் கண்களை ஏறெடுத்து பார், நீ எங்கே அமர்ந்திருக்கிறாய்? தேவை, அது நல்ல பங்கு. ஆண்டவர் சமூகத்தில் அழணுமா? சமூகத்துல போய் உட்கார்ந்து அழுங்க. எந்த மனுஷன் முன்னாடியும் அழாதீங்க. தன் முகம் ராஜாவுக்கு முன்பாய் வாடலாய் இருக்கக்கூடாதுன்னு ட்ரை பண்ணா, ஆனா வாடலா வந்துட்டு. கர்த்தர் சிலருக்கு முன்னாடி நம்ம முகத்தை அப்படிதான் வைப்பார். அப்படி வைக்கிறதுனால நமக்கு தயவு கிடைக்கும். அதுக்காக எல்லாருக்கும் முன்னாடி போயிருந்துட்டு அப்படி இருக்காதீங்க, அடிதான் கிடைக்கும். ஆமென். உள்ளம் உள்ளம் அப்படி குமுறுது. இத்தனைக்கு ஜெபம் பண்ணிட்டு தான் வராரு. சில நேரத்தில் பாருங்க, ஜெபம் பண்ணிட்டு வந்தாலும் நமக்கு உள்ளம் என்ன பண்ணிட்டு இருக்குன்னு தெரியுமா? அழுதுட்டே இருக்கும். அன்னாள் சில காரியத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு வந்ததும் நம்முடைய அன்னாள் அதன் பிறகு துக்கமுகமாய் சில காரியத்துக்காக எவ்வளோ ஜெபம் பண்ணதுக்கு அப்புறம் உள்ளம் அழுதுட்டு தான் இருக்கும். அந்த அழுகையினால உங்களுக்கு தயவு கிடைக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர், நான் இவ்வளவு ஜெபம் பண்ணதுக்கு அப்புறம் இன்னும் நான் அழுதுட்டு தானே இருக்கிறேன். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை கேளுங்கள், அதனால உங்களுக்கு ராஜாவின் தயை கிடைக்கும். நல்ல கைகளை தட்டி. மூன்றாவது, வலி செலுத்தி கொண்டிரு. வலி செலுத்தி கொண்டு நேர போறதுனால குயிக்கா நான் சொல்லி முடிக்கிறேன். நமக்கு தெரியும், எண்ணாகமும் 17வது அதிகாரத்துல அங்கே கர்த்தர் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறார். என்ன வித்தியாசம் தெரியுமா? ஆரோனுடைய கோலை துளிர்க்க பண்ணி மற்றவர்களுக்கும் ஆரோனுக்கும் கர்த்தர் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறார். இதை கர்த்தர் செய்வதற்கான காரணம் உண்டு. அந்த காரணம் 16வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாய் முறுமுறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. மோசையை கூட விட்டுருவாங்க, ஆரோன் எல்லாம் விட மாட்டாங்க. நம்ம எல்லாம் ஆரோன் அவ்வளோ கஷ்டப்பட்டார். அதனாலதான் அவர் கண்டுக்குட்டியை செய்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஜனங்களுடைய டார்ச்சர். இந்த ஆரோனை பாருங்க, உண்மையிலே மோசே நேம் தான் வெளியே வந்துட்டே இருக்குது. ஆரோன் பேர்லாம் ரொம்ப அடிபடும். ஆனால் தேவன் அவனை தெரிந்தெடுத்தார். ஆரோனை போல் அழைக்கப்பட்டால் ஒளி என்று பைபிள்ல இருக்கிறது. கர்த்தர் எல்லாவற்றையும், அழைக்கப்பட்டவன் நிந்திக்கப்படுவது, அழைக்கப்பட்டவன் அவமானப்படுத்தப்படுவது, அழைக்கப்பட்டவன் ஒதுக்கப்படுவது எல்லாவற்றையும் பார்த்து விட்டு கர்த்தர் எப்பவுமே சும்மா இருப்பார் நினைக்காதீங்க. ஒரு நாளை கர்த்தர் அவர்களுக்காக வைத்திருக்கிறார். இங்க என்னாச்சுன்னா, ஏன் இவங்க மட்டும் தான் பலி செலுத்துவாங்களா, நாங்க செலுத்தக்கூடாதுன்னு கோராக் உட்பட ஒரு கூட்டத்தார் எழும்பிட்டாங்க. இந்த ஆரோன் ஜனங்களுக்காக நிற்கிறான், கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறான், அவ்வளோ பலி செலுத்துறான், அவ்வளோ டெடிகேஷனோட நிறைய காரியத்தை செய்யறான். அப்படியே அவனை தட்டி விடுறாங்க. இதனால தேவ கோபம் உண்டு. கர்த்தர் அடித்தார் என்று பைபிள்ல இருக்கு. வாதை எழும்புது, பூமி பிளந்தது, அக்கினி பட்சித்தது, வாதை தொடங்குது. உண்மையிலே ஆரோன் என்ன பண்ணிருக்கலாம் தெரியுமா? இனி இந்த ஜனங்களுக்காக நல்லா ஜெபம் பண்ண வேண்டிய, பல நேரத்தில் பாருங்க நம்ம குடும்பத்துக்காக உத்தரவாதம் எடுத்து ஜெபம் பண்ணுவோம், நம்மளை அப்படியே ஓரம் கட்டுவாங்க பாருங்க, நம்மளை ஒதுக்குவாங்க பாருங்க, நம்மளை அப்படி தனியாவே விட்டுருவாங்க. அந்த நேரத்தில் நமக்கு என்ன தோணும் தெரியுமா? இனி இவங்களுக்காக ஜெபம் பண்ணி இல்ல. இதுதான் கர்த்தர் சொல்லுகிறார், நீ பலி செலுத்துறத விட்டுறாத. இப்போ ஜனங்களுக்குள்ளே வாதை தொடங்கின போது மோசே ஆரோனை எப்படி பார்க்கிறான்? ஆரோனை பார்த்து சொல்லுகிறார். 16வது அதிகாரம் 46வது வசனத்துல மோசே ஆரோனை நோக்கி, நீ தூப கலசத்தை எடுத்து பலிபீடத்தில் இருக்கிற அக்கினியை அதில் போட்டு, அது அர்த்தம் என்ன தெரியுமா? இதுக்கு முன்னாடி இவர் தான் இதை செஞ்சுட்டே இருந்தார். அந்த டியூட்டியை நீ ஸ்டாப் பண்ணிடாத, உன் ஜெபத்தை நீ விட்டுறாத. உன் புருஷனுக்காக, உன் மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக, உன் குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்காக, குடும்பத்தின் ரட்சிப்புக்காக, உன் உறவுகளின் ரட்சிப்புக்காக அந்த அக்கினியை போட்டு நீ பண்ணிட்டு இருந்திய ஸ்டாப் பண்ணிராத. உன் ஜெபத்தை தடுக்கிறது மாதிரி பேசுறவங்க வாழ்றது கூட உன் ஜெபத்தினாலதான். ஸ்டாப் பண்ணிராத. நீ போய் பலிபீடத்தில் இருக்கிற அக்கினியை அதில் போட்டு அதன் மேல் தூப வர்க்கம் இட்டு சீக்கிரமாய் சபையினிடத்தில் போய் அவர்களுக்காக பாவ நிவர்த்தி செய். கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து கடும் கோபம் புறப்பட்டது, வாதை தொடங்கிட்டு என்றான். உடனே ஆரோன், நான்லாம் இனி போக மாட்டேன். மோசே கூட ஒரு இடத்துல சொல்லிட்டாரு, என்னாலெல்லாம் தாங்க முடியாது,
என்னை எடுத்துருங்கன்னு ஆரோன் சொல்லல. ஆரோனுடைய கோலை தான் போட்டு 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 போட்டு, ஏன்னா மோசே சொல்லிட்டாரு. அப்போ ஆரோனை ஆண்டவர் சப்போர்ட்டிவா நிறுத்தி ஆரோனை வச்சுதான் கோலை போட போட வச்சிட்டு இருக்கிறார். இந்த ஆரோனால ஜனங்களுக்கு எத்தனை நன்மைகள், எத்தனை பேருக்காக இந்த ஆரோன் ஜெபித்து எத்தனை நன்மைகளை வாங்கி கொடுத்தான். அவனுக்கு இன்னும் ஒரு நன்மையும் வேதத்துல காட்டவில்லையே. இந்த ஆரோன் கர்த்தருடைய சமூகத்தில் நின்னதுனால எத்தனை ஜனங்களுக்கு நன்மைகள், எத்தனை ஜனங்களுக்கு ஆசீர்வாதங்கள், எத்தனை பேர் ஆண்டவரை அறிந்தார்கள், ரட்சிப்புக்குள்ள வந்தாங்க. ஆனா ஆரோனுக்கு லைஃப் இப்படி இருக்கும்போதுதான் ஆரோனுடைய பிரேயர் லைஃபையே கொஸ்டின் பண்ற அளவுக்கு, குற்றப்படுத்துகிற அளவுக்கு ஒரு நிலைமை இருக்கும்போது வாதை ஆரம்பிக்குது. ஆரோன் சைலண்ட் ஆயிட்டான்னா பிரச்சனை பெருசாயிரும். எனவே நீங்க யாரோ ஏதோ சொல்றாங்கன்னு சொல்லி உங்க ஜெபத்தை விட்டுறாதீங்க. மோசேக்கு தான் விஷயம் தெரியும். தேவர் சாயலை காண்கிற மோசேக்கு தான் தெரியும் இந்த ஆரோனுக்குள்ள இருக்கிற கிஃப்ட். வாத ஸ்டார்ட் ஆயிட்டுப்பா, நீ போய் அவர்களுக்காக பாவ நிவர்த்தி செய். மோசே சொன்னபடியே அந்த வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். 47வது வசனம். மோசே சொன்னபடி ஆரோன் அதை எடுத்துக்கொண்டு சபையின் நடுவில், மோசே ஓட சொன்னாரா? போன்னு சொன்னாரு. ஆரோன் இன்னும் மெதுவா போயிருக்கலாமே, நாளைக்கு பார்த்துக்கலான்னு போயிருக்கலாமே. அவன் உத்தரவாதம் எடுக்கிறான். இவ்வளவு முறுமுறுக்கிறாங்க, இவ்வளவு நிந்திக்கிறாங்க, இவ்வளவு ஒதுக்குறாங்க, அவன் வாயை அடைக்கிறாங்க. ஆனாலும் ஜனங்களுக்காக அவன் உத்தரவாதம் எடுத்த போது வாதையை நிறுத்திட்டாரு. வாதையை நிறுத்திட்டு கர்த்தர் சொல்றாரு, இனி நான் இப்படி சும்மா இருக்க மாட்டேன். எல்லா கோத்திரத்திலிருந்து ஒவ்வொரு கோலை வாங்கு, லேவி கோத்திரத்து கோல்ல ஆரோன்னு பேரை எழுது, நான் வித்தியாசத்தை உண்டு பண்ணும் நாள் வந்து விட்டது. நான் வித்தியாசத்தை உண்டு பண்ணும் நாள் வந்து விட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் ஆரம்பத்தில் இவ்வளவு காலம் பொறுத்தாயே. ஆமென். பலி செலுத்துறதை விட்டுறாத. அந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் ஓடினான், ஜனங்களுக்குள்ளே வாதை தொடங்கி இருந்தது. அவன் தூப வர்க்கத்தை போட்டு ஜனங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்து செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவேன் என்றான். மோசே எங்க நிக்கிறாரு? உயிரோடு இருக்கிறவங்க பக்கத்தில். ஆரோன் எங்க நிக்கிறாரு? 2 பேருக்கு நடுவில். இதான் திறப்பில் நிற்கிறவன். மோசே ஜனங்களுக்கும் தேவனுக்கும் நடுவில் நின்னான். ஜனங்கள் கோபாக்கினைக்கு பாத்திரவான்களா இருக்க, தேவ கோபம் அவங்க மேல வந்துடக்கூடாது அப்படி நிக்கிறான். ஒவ்வொருத்தருக்கு என்ன அழைப்பு அங்க நிக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் பார்த்தார். மோசையின் முகத்தை பிரகாசிக்க செய்தவர் ஆரோனை மறக்கல. மோசையின் முகத்தை பிரகாசிக்க செய்தவர் ஆரோனின் கோலை துளிர்விட வைத்தார். என் தேவன் பட்சபாதம் உள்ளவர். அதனாலதான் 17வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, பின்பு கர்த்தர் மோசையை நோக்கி, இந்த சம்பவத்துக்கு பின்பு சொல்ற, நீ ஒவ்வொரு கோத்திரத்தின் கோலை வாங்கி அவர்கள் அதிலே அவன் பெயரை எழுதுவாயாக. 3வது வசனத்தை பாருங்கள். லேவியனுடைய கோலின் மேல் வேற எந்த பெயர் எழுதக்கூடாது. அவனை இவ்வளவு நிந்தித்ததுக்கு அப்புறம் அவங்களுக்காக ஜெபம் பண்றான். அவனை ஒதுக்குறதுக்கு அப்புறம் அவங்களுக்காக ஜெபம் பண்றான். அவங்க செத்துடக்கூடாது, அவங்க வாழ்ந்திருக்கணும் நிக்கிறான் பாரு. அதுவும் சும்மா உத்தரவாதம் எடுத்து ஓடுறான். ஏங்க, அக்னியை எடுத்து அந்த தூப இதுல போட்டு ஓடுறதுங்கிறது விளையாட்டு காரியமா? விளையாட்டு காரியமா? அவன் கிரயம் செலுத்துறான், கிரயம் செலுத்துறான். அவங்களுக்கு எல்லாம் என்ன, அவங்க சும்மா ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க, நீ சும்மா இருந்து ஜெபம் பண்ணிட்டு இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. பலி செலுத்துறதை ஸ்டாப் பண்ணிடாதீங்க. ஏன்னா வாதை தொடங்கி இருக்கிறது. மோசே ஆரோன்ட்ட சொல்ற, ஆரோன் நீ பாக்குறல்ல வாதை தொடங்குது, இந்த நேரத்துல நீ வேற எதுவுமே யோசிக்காத, ஆரோனே நீ போ. ஆரோன் ஓடுறார். மோசையை விட மூத்தவர். மோசேக்கு 80 வயசுக்கு மேல உண்டு. இந்த ஆரோனுக்கு ஓடுறார். எதுவுமே
ஒன்றையும் மறந்து விடுவதற்கு ஆண்டவர் சொல்றார், என் நாமத்து நிமித்தம் நீங்கள் காண்பிக்கிற அன்பின் பிரயாசத்தை நான் மறந்து விடுவதற்கு அநீதி உள்ளவர் அல்ல. கர்த்தர் சொல்லுகிறார், மோசே எல்லா கோத்திரத்திலும் எனக்கு அந்த டைம் வந்துட்டு நான் வித்தியாசப்படுத்துகிறேன், நான் விசேஷப்படுத்துகிறேன் நாள் வந்தது. கர்த்தர் சொல்லுகிறார், நான் தெரிந்து கொள்ளுகிற உன்னுடைய கோல் தொழில். அப்படியே எல்லா 12 கோல்களை அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாக வச்சுட்டு எல்லாரும் போயிட்டு அடுத்த நாள் வந்து பார்க்கிறார்கள். 8வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, மறுநாள் மோசே சாட்சி கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர் விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. அப்பொழுது மோசே கர்த்தருடைய சமூகத்தில் இருந்த கோல்களை எல்லாம் எடுத்து இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் காண, கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் காண, எல்லாரும் காண, செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கு நடுவே நீ நின்றதை கர்த்தர் கண்டார். உன் வாழ்க்கையிலே கர்த்தர் துளிர் விட வைக்க போகிறதை எல்லாரும் நல்ல கைகளை தட்டி, எத்தனை பேர் அதை நம்புறீங்க? எத்தனை பேர் அதை நம்புறீங்க? எல்லாரும் காண வெளியே கொண்டு வந்தார். அவர்கள் கண்டு அவரவர் தங்கள் தங்கள் கோல்களை, எல்லாரும் அவங்க கோலை வாங்கும் போது கண்ணு எங்க இருக்கும் நினைக்கிறீங்க? ஆகாது என்று தள்ளின கல்லை. நான் நம்புறேன் சிலருக்காக இந்த ஃபைல் எமர்ஜென்சி ஃபைல், இது தூக்கி மேல வச்சு பேசிட்டு இருக்கிறார். எல்லா கண்கள் காண, பக்கத்தில் இரு, பாதத்தில் இரு, பலி செலுத்திக் கொண்டிரு, வித்தியாசத்தை உண்டு பண்ணுவார். அது எப்படிப்பட்ட வித்தியாசம் தெரியுமா? விசேஷப்படுத்தி, விசேஷப்படுத்தி சொல்லிட்டு இந்த வார்த்தையை சொல்லி செவிக்கிறேன். சொல்லிட்டு என்ன சொல்றா தெரியுமா? இந்த முறுமுறுப்பை ஒளிய பண்ணுவேன். முறுமுறுப்பை. 10வது வசனத்தை பாருங்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, ஆரோனின் கோல் அந்த கலகக்காரருக்கு விரோதமாய் அடையாளமாகும் பொருட்டு அதை திரும்பவும் சாட்சி பெட்டிக்கு முன்னே கொண்டு போய் அது முன்னாடி இருக்கணும். இப்படி அவர்கள் எனக்கு விரோதமாய் முறுமுறுப்பதை ஒளிய பண்ணுவாய். அப்பொழுது அவர்கள், இப்போ பாருங்க, ஆரோன் கோலை துளிர்விட பண்ணினதும் எதற்காக தெரியுமா? ஜனங்க வாழ்வுக்காக. ஜனங்க அவங்க சாக மாட்டாங்க, அப்படிதான் சொல்றாரு கர்த்தர். வித்தியாசப்படுத்துறது இன்னொருத்தங்களை அழிக்கிறதுக்கு இல்ல, நம்மளை கர்த்தர் உயர்த்தி வைத்து அநேகரை மீட்கும்படிக்கு இந்த சாட்சி பெட்டிக்கு முன்பாகவே. அதன் அர்த்தம் என்ன தெரியுமா? இந்த கோலை பார்க்கிறவன் இந்த பெட்டியை பார்க்கணும், இந்த பெட்டியை பார்க்கிறவன் இதை பிரிச்சு பார்க்க கூடாது. இந்த ஆரோன் இவ்வளவு காலம் அப்படித்தான் என்றான். நம்மள மோசையின் முகம் பிரகாசித்ததை மட்டும்தான் பார்க்கிறோம். கர்த்தர் சொல்றார், இல்ல, நான் ஆரோனுடைய கோலையும் துளிர்விட பண்ணுவேன். லேவியின் கோத்திரத்தில் பிறந்தவர்களில் மோசை உண்டுல்ல? மோசை உண்டுல்ல? மோசையின் பேர் எழுதி இருக்கலாமே. பிரயாசத்துக்கு பலன் உண்டு. கர்த்தர் விசேஷப்படுத்துவார். நீ அவ்வளவு ஒதுக்குனதுக்கு அப்புறம் உனக்காக ஓடி போறான். உனக்கு ஒரு கஷ்டம்னா போய் பாதத்துல விழுறான். கர்த்தர் எல்லா கண்கள் காண, கர்த்தர் விசேஷப்படுத்தி வித்தியாசத்தை உண்டு பண்ணுவார். நல்ல கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? ஆமென். நீர் இருக்க கவலை எனக்கு இல்லையே, நீர்